இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் கண்ணு துடிக்கிறது. நம்ம எல்லாருமே லைஃப்ல ஒரு வாட்டியாச்சும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? வலது கண்ணு துடிச்சா ஏதோ குட் லக், நல்ல நியூஸ் வரப்போகுது. இடது கண்ணு துடிச்சா ஏதோ பேட் லக், பேட் நியூஸ் வரப்போகுது. அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா இதோட ஒரிஜினல் ரீசன் என்னன்னு தெரியுமா? மெடிக்கல் சயின்ஸ்ல இதை ஐ ட்விச்சிங் இல்லைன்னா ஐலட் மயோகைமியான்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஐசைட் ப்ராப்ளம் இல்லை. கண்ணுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கிற சின்ன மசில்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு லைட்டா ஷேக் ஆகும். ரீசன் என்னன்னா டயர்ட்னஸ், லேக் ஆஃப் ஸ்லீப்னஸ், ஸ்க்ரீன் டைம், ஐ ட்ரைனஸ், டூ மச் டென்ஷன், இதெல்லாம் தான் இதோட ரீசன். அப்புறம் ஒரு மெயின் ரீசன் என்னன்னா சைக்காலஜிக்கலா இதை கன்ஃபர்மேஷன் பேசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, கண்ணு துடிக்கும் போது நடக்கிற நல்ல விஷயம் கெட்ட விஷயம் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஆனா நிறைய சுச்சுவேஷன்ல கண்ணு துடிக்கும் போது நமக்கு எந்த விஷயம் நடந்திருக்காது. ஸோ அந்த சுச்சுவேஷன் நம்ம மறந்துடுவோம். நம்ம என்ன நம்புறோமோ அது மட்டும்தான் மைண்ட்ல நிற்கும். நம்பாத விஷயம் நம்ம சீக்கிரமா மறந்துடுவோம். கண்ணு துடிக்கிறதுங்கிறது குட் லக்கோ பேட் லக்கோ இல்லை, வெறும் மித்து மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி கண்ணு துடிக்கிறது உங்களுக்கு கண்டினியூஸ் ஆயிடுச்சுன்னா, அடிக்கடி இந்த மாதிரி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஐ டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இல்லைன்னா நியூரோலஜிஸ்ட்டை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்.